ரயில்வே திட்டங்களில் வஞ்சிக்கப்படுகிறதா தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு முறையான நிதி விடுவிக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு விரிவான கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகப்படியான பங்களிப்பு செய்யற தமிழ்நாட்டுக்கு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுற ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்ல குறைவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்கு திமுக. தமிழ்நாட்டில் மிக அதிகமான ரயில்வே திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குன்னு திட்டங்களோட தாமதத்துக்கு திமுக அரசே காரணம்னு பாஜக பதில் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள் கிடைக்காததுக்கு காரணம் மத்திய அரசா மாநில அரசாங்கிற விவாதம் விஸ்வரூபம் எடுத்த சூழல்ல தான் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான ரயில்வே திட்டங்கள் வராததுக்கு என்ன காரணம்? மாநில அரசோட குற்றச்சாட்டு உண்மையா? ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எதன் அடிப்படையில் ரயில்வே பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படுது? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதின கடிதத்துல ரயில்வே திட்டங்களுக்கு உடனடியா நிதி வழங்க ரயில்வே அமைச்சகத்துக்கு பிரதமர் அறிவுறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நிலம் கையகப்படுத்தும் வேலையில 94% முடிஞ்சிருச்சுன்னு இப்போ நடந்துட்டு வர 19 ரயில்வே திட்டங்களுக்கு ரயில்வே துறைக்கு நிலம் ஒப்படைக்கப்பட்டுடுச்சுன்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனா 931 ஹெக்டேர் நிலத்துக்கான நிதியை இன்னமும் ரயில்வே துறை வழங்கலங்கிற குற்றச்சாட்டையும் முன்வச்சிருக்கிற முதல்வர் தமிழ்நாட்டோட பொருளாதார மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய ரயில்வே திட்டங்களை அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காரு. முதல்வரோட இந்த கடிதத்துக்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விரிவான ஒரு பதில சொல்லி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2014 இருந்து தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 8.5 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு இப்போ நடக்கிற ரயில்வே திட்டங்களுக்கு தேவைப்படுற நிலங்கள்ல வெறும் 24% மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 4326 ஹெக்டேர் நிலத்துல 1052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே ரயில்வே துறை கிட்ட தமிழ்நாடு அரசு ஒப்படைச்சிருக்குன்னு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. நிலம் கையகப்படுத்தும் வேலையை தமிழ்நாடு அரசு முடிக்காததால தான் ரயில்வே திட்டங்கள் தாமதமாகி வருதுன்னு மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லாம வளர்ச்சி சாத்தியமே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு மத்திய ரயில்வே அமைச்சர். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க. ரயில்வே துறைக்கு மாநிலம் வாரியா ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி குறித்த விவரங்களும் வெளியாகிருக்கு. குறைவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிற மாநிலங்கள் மத்திய அரசுக்கு எதிராக கொந்தளிப்புல இருக்கிறதையும் பார்க்க முடியுது. 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு அதிகபட்சமா பாஜக கூட்டணி ஆளும் மகாராஷ்டிர மாநிலத்துக்கு 23,926 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 20,012 கோடி ரூபாயும், குஜராத் மாநிலத்துக்கு 17,366 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 15,188 கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிற நிலையில ஒதுக்கப்பட்டிருக்கிற அதிகப்படியான தொகையை பெற்ற மாநிலங்கள்ல முதல் 4 மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களா இருக்கிறது கவனம் பெறுது. 5ஆம் இடத்துல இருக்கிற மேற்கு வங்க மாநிலம் 14,205 கோடி ரூபாயும், அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு 11,486 கோடி ரூபாயையும் ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு. அதே போல ஒடிஷா மாநிலத்துக்கு 10,928 கோடி ரூபாயும், பீகார் மாநிலத்துக்கு 10,379 கோடி ரூபாயையும், ராஜஸ்தானுக்கு 10,228 கோடி ரூபாயையும் ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு. தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் ஆந்திராவுக்கு 10,134 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆளும் மாநிலமான கர்நாடகாவுக்கு 7,748 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டுக்கு 7,611 கோடி ரூபாயையும் ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு. ஏற்கனவே இருக்கிற தரவுகள்ல மற்ற மாநிலங்களை விட ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதியே ஒதுக்கப்படுதுங்கிறது தெரிஞ்சாலும் முந்தைய காங்கிரஸ் அரசோட பட்ஜெட்டையும் என்டிஏ அரசாங்கத்தோட பட்ஜெட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் ஏற்படுது. காங்கிரஸோட ஆட்சியில 2013-2014 ரயில்வே பட்ஜெட்டை விடவும் 2025-26 பட்ஜெட் தொகை 25 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. காங்கிரஸ் காலத்துல மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை விடவும் தற்போதைய பாஜக அரசோட ரயில்வே பட்ஜெட் எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு காங்கிரஸ் காலத்துல குஜராத்துக்கு 589 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில இப்போ 17,155 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது 29 மடங்கு அதிகம். வட மாநிலங்களுக்கு ரயில்வே பட்ஜெட் நிதி 20 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்க பாஜக கூட்டணியாளர் ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு 11% மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது.
காங்கிரஸ் ஆட்சியில 2013, 2014 தமிழ்நாட்டுக்கு 879 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்போ 6626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது சுமார் 7.5% உயர்வுதான். மத்திய அரசோ மாநில அரசோ ரயில்வே திட்டங்கள்ல அரசியல் செய்யாம ரயில்வே திட்டங்களை எந்த சமரசமும் இல்லாம நிறைவேற்றினாதான் சிறந்த உட்கட்டமைப்புகள் மூலமா மாநில மற்றும் மத்திய அரசோட பொருளாதார நிலை உயரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தா இருக்கு.